பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தே. ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம், ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமாம். பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிடர் குழுவின் சார்பாக வைகாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமியா ஐயா நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போ இந்த வைகாசி மாத பலன்கள் 14/5/2024 முதல் 14/6/2024 வரைக்கும் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்துலேயும் என்னென்ன நல்ல நாட்கள் சுப நாட்கள் இருக்கிறது, அதே போல் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி இந்த வருஷம் குரோதி மாதம் வைகாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். சரி, பலன்களை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும். இதில் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா வைகாசி மாதம் 21ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதி 3/6/2024 திங்கக்கிழமை. நமக்கு பொறுத்தளவுக்கு என்றைக்குமே ஒரு புது மனைக்கு பூஜை போடணும் அப்படின்னாக்க வாஸ்து நாட்களில் போடுறது சிறப்பாக இருக்கும். வாஸ்து நித்திரை விடுற நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவு பார்த்தா வருஷத்துக்கு 8 நாட்கள் வரும். நம்மளோட அதிர்ஷ்டமோ என்னமோ இப்போ இந்த வைகாசி மாதத்துலேயே இந்த வாஸ்து நித்திரை விடுற நாள் வருது. அப்போ இதுவரையிலும் மனை வாங்கி வச்சுட்டு பூஜை போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த 3/6/2024 அன்னைக்கு வாஸ்து நேரம் அப்படின்றது காலையில் 9:05 10:35 வரலும் இருக்குது. அதுலேயே ஆஸ்பீசியஸ், அதாவது மிக பரம பவித்திரமான நேரம் அப்படின்றது 9:59 10:35 வரணும். இந்த காலகட்டங்களில் ராகு காலம், யமகண்டம், குளிகை, கரிநாள் எதுவுமே பார்க்க வேண்டாம். வாஸ்து நித்திரவிட நாள் பூஜை போட்டாச்சு அப்படின்னா அந்த கட்டட வேலை நிற்காமல் கண்டினியூவாக போகும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், அதே போல் மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும். எந்த சங்கடமும் இல்லாமல் நிகழ்த்தக்கூடிய நாள் இந்த வைகாசி மாதம் 21ஆம் தேதி, ஆங்கில தேதி 3/6/2024. சரி, இதுக்கு அடுத்தது பார்க்கணும் அப்படின்னாக்க வைகாசி மாதம் அப்படின்னாலே விசாகம் அப்படின்றது. வைகாசி விசாகம் வருது வைகாசி மாதம் 10ஆம் தேதி, ஆங்கில தேதிக்கு 23/5/2024 வைகாசி விசாகம். சரி, இதுக்கு அடுத்தது வைகாசி மாதம் 15ஆம் தேதி, அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றது 28/5/2024 அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி. எப்பொழுதுமே அக்னி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் சித்திரை மாதத்தில் பரம உச்சத்தில் வரும்போது வரக்கூடியது அக்னி நட்சத்திர தோஷம்னு பேர். அக்னி நட்சத்திரன்றது மே 4 மே 21 வரையிலும் அக்னி நட்சத்திரம் இருக்குது. அதில் முன்கத்திரி பின்கத்திரி எப்படிம்பாங்க. முன்கத்திரின்றது 7 நாள் முன்னாடி, பின்கத்திரின்றது 7 நாள் பின்னாடி. அப்படி பார்க்கும்போது 21/7/28 அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகுது. இந்த காலகட்டங்களில் பெரும்பாலான சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது. வேறு தவிர்க்க முடியாமல் பண்ணணும்னா அருகில் உள்ள ஜோசியர்கிட்ட கேட்டுக்கிட்டு பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்கள். மற்றபடி இந்த 28 நாளும் முன்கத்திரி பின்கத்திரியில் பண்ணுறதை தவிர்ப்பது மிக சிறந்தது. சரி, இப்போ இந்த வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது எந்தெந்த கோள்கள் எந்தெந்த நிலையில் இருக்குது அப்படின்றத கோள் சாரம் அப்படிம்போம். அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசி அப்படின்றது மேஷ ராசி. மேஷ ராசியில் புத பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ரிஷப ராசி, சூரிய பகவானும் மாறின குரு பகவானும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கன்னியா ராசி, கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது கும்ப ராசியில் சனி பகவான் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கோல்சார நிலையில் இந்த வைகாசி மாதம் பிறக்குது. நம்ம எப்பொழுதுமே இந்த கோல்சாரத்தில் பலன் சொல்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு 2 விதமாக இருக்குது. மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது. மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு குரு பகவான் சற்ற ஏறக்குறைய 1 வருஷம், அடுத்தது ராகு கேது பகவான் சற்ற ஏறக்குறைய 1.5 வருஷம், சனி பகவான் 2.5 வருஷம். இதை தவிர பாக்கி கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்களை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது. இதை தவிர
உங்களுக்கு செவ்வாய் இது வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது. அப்போ நாம் இப்போ பலன் சொல்ல வர்றது வந்து விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சுக்கிட்டு. சந்திரன் 2.5 நாளைக்கு ஒரு ட்ரிப் மாறுறாரு. அப்படி மாறும்பொழுது இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் அதுக்குள்ளார மாறுறாங்க. எப்பொழுதுமே இந்த சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் 41 நாள்லேருந்து 45 நாள் மாறுவாங்க. அதுபடி மாறக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு 20/5 சுக்கிர பகவான் ரிஷபத்தில் மாறுறாரு. அதுக்கு அடுத்தது 24/5 புத பகவான் ரிஷபத்துக்கு மாறுறாரு. 31/5 செவ்வாய் மேஷத்துக்கு மாறுறாரு. அதுக்கு அடுத்த மாற்றம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 9/6 புத பகவான் மிதுனத்துக்கு மாறுறாரு. 13/6 சுக்கிர பகவான் மிதுனத்துக்கு மாறுறாரு. அப்போ இந்த 4 கிரகங்களும் மெல்ல செல்லும் கிரகங்கள் கிடையாது, விரைவாக செல்லும் கிரகங்கள். இதை வச்சுக்கிட்டு தான் நாம் பலன் சொல்ல போகிறோம். அதுபடி இப்போ பலனை பொறுத்தளவுக்கு மேஷத்திலிருந்து மீனத்துக்கு வரையிலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா? அன்பான மிதுன ராசி அன்பர்களே, நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள், தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம். அதுபடி காலபுருஷ தத்துவத்துப்படி 3வது ராசியாக வர்றது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி அப்படின்றது புத பகவான். நம்ம எப்பொழுதுமே அனலைசிங் கிரகம் அப்படின்னு சொல்கிறது புத பகவான். எப்போ யாருக்கு ஒருத்தருக்கு சிந்தனா சக்தியும் அனலைசிங் பவரும் அதிகமாக இருக்கோ அவங்க வாழ்க்கையில் எப்போதுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்படி பிறக்கும்பொழுது இந்த மாதம் பிறக்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் உங்களுடைய ராசிக்கே வந்துடுறாரு. அப்போ சிறப்பு அப்படின்றத மேலும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல பார்த்தோம்னாக்க சற்றேறக்குறைய சூரிய பகவான் இருக்கார், குரு பகவான் இருக்கார், சுக்கிர பகவான் இருக்கார். அப்போ ராசிக்கு 12ல் இப்படி ஏற்பட்ட நல்ல சுபர்கள், இயற்கை சுபர்கள் இருக்கும் பொழுது இந்த மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் குழந்தைகளை பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்படி சாமி வெளியூர் வெளிமாநிலம்? 12 தொடர்பு ஏற்படும் பொழுது வெளியூர் வெளிநாடு நீங்கள் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இல்லாட்டி அந்நிய மதம், அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட வியாபார தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஆத்மகாரகனான சூரியன் 12ல் இருக்கார், பிரகஸ்பதியான குரு 12ல் இருக்கார், சுக்கிர பகவான் கொஞ்ச நாள் அங்கே இருக்கிறாரு, அதுக்கப்புறம் அங்கே வராரு. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பு ஏற்படும். சரி, அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம்ன்றது மாத்ருஸ்தானம், வண்டி வாகனம் ஸ்தானம் அப்படிம்போம். அந்த வண்டி வாகன ஸ்தானத்தை இத்தனை நாள் பிரகஸ்பதியான குரு பார்க்கல. இந்த சித்திரை மாதம் பிறந்து தான் குரு பார்க்க போகிறார், 1/5/2024. அப்போ இதுவரையிலும் மாத்ரு அப்படின்றது அம்மாவுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துச்சு. கேது அப்படின்றது எப்போதுமே ஞானக்காரகன்னு சொல்லுவோம். எந்த இடத்துல கேது இருக்காரோ, எந்த ஸ்தானத்தில் கேது இருக்காரோ அவர் நமக்கு ஒரு பாடம் கொடுத்துட்டு தான் பலன் கொடுப்பார். அப்போ இதுவரையிலும் மாத்ருஸ்தானத்தில் அம்மாவுக்கு உடல்நல சரியில்லாமல் இருந்த காலகட்டங்கள், பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டு இருந்த காலகட்டங்கள், சேமிப்பு கரையக்கூடிய காலகட்டங்கள் இருந்துச்சு, ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆகக்கூடிய காலகட்டங்கள் இருந்துச்சு. அது அத்தனையும் இந்த வைகாசி மாதம் குரு பயிற்சி ஆன பிறகு அந்த பிரகஸ்பதியான குரு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால அம்மாவோட உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும். ஐசியூவில் இருந்தவங்க ஜென்ரல் வார்டுக்கு வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வைகாசி முடிய காட்டில் வந்துடும். அப்போ சேமித்த சேமிப்புகள், இழப்புகள் எல்லாமே பிரச்சனை இல்லாமல் வெளியில் வர முடியுமா? வெளில வர முடியும். சரி, இதை தவிர பிரகஸ்பதியான குரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறார். விருச்சிகம் அப்படின்றது நமக்கு பொறுத்தளவுக்கு 6ஆம் இடம் அப்படின்றது வேலைஸ்தானம். அதாகப்பட்டது இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்தில் ஒரு நிலையற்ற தன்மை இருந்துச்சு. கான்ட்ராக்ட் வேலையிலே இருந்துகிட்டு இருந்தோம். நம்மளை ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணுவானா, கன்ஃபார்ம் பண்ண மாட்டானா, ப்ரொபோஷன் கொடுப்பானா, கொடுக்க மாட்டானா, வேலை நிரந்தரமாக இருக்குமா, வேலை நிரந்தரமாக இருக்காதா அப்படின்னு பயந்துகிட்டு இருந்த மிதுன ராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் பிரகஸ்பதியான குரு 1/5/2024 மாறி அவர் பார்க்கும் பொழுது உத்தியோகத்தில் நிரந்தரத்தன்மை உண்டாகும். இதை தவிர ஆளும் கிரகமான சூரிய பகவானும் சப்தமத்தில் பார்க்குறார். எந்த இடத்த? உங்களுடைய 6ஆம் இடத்தை. அப்போ இந்த 6ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம உத்தியோகம் ஸ்தானம்ன்றோம். அந்த உத்தியோகத்தில் கவர்மெண்ட் உத்தியோகம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா அப்படின்னாக்க ஆத்மகாரகனான சூரிய பகவான் அரசு உத்தியோகத்துக்கும் தொடர்பு உள்ளவர். இதை தவிர
ராசிக்கு 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறார். அப்போ இந்த காவல்துறை, மிலிட்ரி இதை மாதிரி துறைகளுக்காக தன்னை தயார்படுத்தி வச்சுக்கிட்டு இருந்த மிதுன ராசி குழந்தைகளுக்கு இந்த காவல்துறை வேலைக்கு போகணும்னு முயற்சி எடுத்தா, இராணுவத்துக்கு போகணும்னு முயற்சி எடுத்தா, இந்த அக்னி பாத்ரூம் முயற்சி எடுத்தா, இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரம், அந்த மகரத்தை பிரகஸ்பதியான குரு பார்க்குறார். 8 அப்படின்றது மறைவு ஸ்தானம் அப்படிம்போம். அப்போ அந்த மறைவு ஸ்தானம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷனு, அதே போல் ட்ரேடிங்கு, அதே போல் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எல்ஐசி கட்டாமல் விட்ட பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ மறைந்த இடங்கள்லேருந்து பொருள்கள் வரையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் வைகாசி மாதம் அருமையான காலகட்டம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக அருமையான காலகட்டங்கள் சொல்லலாம். சரி, இதை தவிர என்னென்ன புதனுடைய பார்வை என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றது நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்காரே சாமி, எப்படி இருக்கும் அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். 12ஆம் இடம் அதீத சுபப்படுறது. இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தலையானா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று மேற்படிப்பு படிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர 12ஆம் இடத்துல வந்து குரு பகவான், சுக்கிர பகவான் சுபத்துவம் அடைஞ்சு போகக்கூடிய காலகட்டமாக இருந்து குருவார 8ஆம் இடத்தையும் பார்க்கப்படுறதுனால வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் PR கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வைகாசி மாதத்தில் பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரர்கள் அவங்களுக்கு வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகள் சுப செலவுகள் இருக்கும். அதாவது வீட்டில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை நடக்கும். சந்தோஷமாக, அதாவது குலம் விருத்தியாகும். இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல பார்த்துட்டு இருந்தார். அதனால் குலம் விருத்தியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருந்திருக்கும். அதை தவிர திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் முடிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த இது அதாவது அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து திருமண நாட்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வைகாசி மாதத்தில். இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தான அதிபதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் இருந்து 12ஆம் இடமும் சுபத்துவம் அடைஞ்சு ராசிநாதனும் சேர்ந்துருக்கிறது பெரிய விசேஷம். வெளிநாட்டுக்கு போகணுன்னு இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்கவா அவளுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 6ஆம் அதிபதியும் பார்த்தோன்னா 11ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ப்ரமோஷன் மூலியமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமாக ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அவரே 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போயிருக்கார். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா சப்தமாதிபதி சுக்கிரன் 2 பேருமே 12ஆம் இடத்துல இருக்கா. இதுக்கு மேலே என்ன வேணும்? கணவன் மனைவிக்குரிய நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனா புதிய பூமி வாங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. புதிய பூமி, அதை தவிர புதிய வீடு, மனை இதை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. வீடு வச்சுன்னு இருக்கிறவா வீட்டை விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ராகுவும் 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்தில் ராகு பகவான் 10ல் பாம்பாவது இருக்கணுன்றது ஜோதிட சாஸ்திரம். 10ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதன் மூலியமாக ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு வேலைக்கு கிடைக்கிறதுக்கு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய பேச்சுத்திறன் அதிகரிக்கும். இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஹெல்ப்பு, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதாவது கவிஞர்கள், கதை ஆசிரியர்கள் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆர்ட் டைரக்டர்ஸு, அதை தவிர வந்து இந்த டான்ஸ் மாஸ்டர்ஸு, ஸ்ட்ரென்த் மாஸ்டர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு, அதை தவிர கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸு, கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் வைகாசி மாதம் அமைய போகிறது. புதிய வேலை கிடைக்கும். அதுவும் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் பீப்புளுக்கெல்லாம் வந்து புதிய வேலை கிடைக்கும். சிஸ்டம் அனலிஸ்ட்டுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும்.
அதை தவிர வந்து இந்த டாக்குமெண்டேஷன் பண்ணுறவங்க, லைப்ரரி மெயின்டெனன்ஸு, அதை தவிர ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க, அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம், சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா சில நாட்கள் தள்ளி வைக்கணும், ஏன்னா அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் சில பேருக்கு அவளுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து சரி இல்லாதனால அவளுக்கு இவ்வளவு நல்ல காலமாக இருந்தும் நற்பயன்கள் வராமல் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம், எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டமத்துக்குன்னு தவிர்க்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா சொல்லுவார். ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக 2 பேருமே சொல்லியிருக்கீங்க, நல்லா இருந்தது. ஆக மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இப்போது ஐயா சொன்னது போல் சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வைகாசி மாதத்துக்கு 15ஆம் தேதி 16ஆம் தேதி, அதாவது 28/5/2024 29/5/2024 ஆக இந்த 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இருக்கிறது. இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து முக்கியமாக விளக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், புதிதாக எதுவும் தொடங்கக்கூடாது, பயணங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. புதிதாக செய்வதும் பயணங்கள் செய்வதும் இதை வந்து தவிர்க்கிறது மிக மிக நல்லது. தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும் பட்சத்தில் அது சில பரிகாரங்கள் இருக்கிறது. அது அருகில் உள்ள ஜோசியர்களில் போய் கேட்டிங்கன்னா அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன செய்துட்டு போகலாம்ங்கிறத சொல்லுவாங்க. அதுபடி செஞ்சுக்கலாம். ஆனால் போகிறதுக்கு மாத்திரம்தான் இது. ஆனால் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது சாலச் சிறந்தது. 2வது, இந்த 2 நாட்களும் வந்து யாரோடையும் எதுவும் பேசும்போது வம்பு வழக்குகள் வந்துடும். அந்த வம்பு வழக்குகள் வராமல் இருக்கிறதுக்காக என்ன நம்ம பேசணுமோ அதை மாத்திரம் பேசிட்டு மற்றதுக்கெல்லாம் ஆமாம் இல்லை உண்டு இல்லைங்கிறது மாதிரியாக நம்ம வந்து பணிவான பதில்களை சொல்லிகிட்டே வந்தோம்னா அதனால் வீண் வம்பு வழக்குகள் வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. மேலும் வந்து உங்களுடைய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் இதெல்லாம் எது சரியில்லையோ அந்த சரியில்லாத கிரகத்திற்குண்டான கிழமைகளில் அதுக்குண்டான கிரகத்திற்குண்டான தெய்வத்தை வழிபட்டு வர்றது சாலச் சிறந்ததாக இருக்கும். எனக்கு அதெல்லாம் என்ன திசை, என்ன புத்தி, என்ன அந்தரநாதன், சூட்சமநாதன் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவாளாக இருந்தால் சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ. கண்டிப்பாக வந்து வரக்கூடிய விளைவுகளிலிருந்து மாற்றங்கள் உங்களுக்கு நிகழ்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய சம்பத் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம்னே சொல்லலாம். 12ஆம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போயிருக்கு. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 12ஆம் இடத்துல வந்து சுபத்துவம் அடைகிறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சப்தமாதிபதியே 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தை வந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கறதுனால ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய தொழில் அமையும். இந்த மாதம் பார்த்தாலேயானால் புதிய தொழில் அமையும். அதுவும் வந்து இந்த அனலிட்டிக்கல் சைடில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். நுண் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபோரன்சிக் சயின்ஸு, அந்த சிபிஐ, சிஐடி இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க, போலீஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா 11ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால இந்த காவல்துறை அந்த மாதிரி இதில் வந்து நுண்ணறிவு பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம், புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இந்த மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.